பல் இடுக்கில் ஏதாவது சிக்கி இருந்தாலும் சிக்கலைன்னாலும் சிலர்லாம் சின்னதாக ஒரு குச்சியை வச்சுட்டு பல்லை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. பல்லை தோண்டுறதுக்குன்னே தான் இப்போ சில குச்சியெல்லாம் சில கடைகளில் விற்றுருக்காங்களேங்க. சிலருக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த பல் குத்துற பழக்கம், பல்லை குடஞ்சி எடுக்கிற பழக்கம் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க, பல்லை குத்தின்னு இருக்காத, பல்லுக்குள்ளார குச்சியை விடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குரிய கிரகம் செவ்வாய் தான். ஏன்னா செவ்வாய் தான் அந்த வலிமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏன்னா பல்லை உடைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பல் அவ்வளோ வலிமையானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல் சொல்லு இது எல்லாத்துக்கும் உரிய இடம் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம்தான். 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்துருச்சுன்னா தான் நம்ம பல்லும் நல்லாயிருக்கும், சொல்லும் நல்லா இருக்குங்க. அதனால் பெரியவங்க பொதுவாக பல்லு குடஞ்சின்னு இருக்காத, வேண்டாம், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? பல்லுக்கு உரிய கிரகம் செவ்வாய். ஆனால் அந்த பல்லை குடைதல் அப்படின்னாலே அந்த இடத்துல செவ்வாயோட கேது வந்துடுவார். அந்த பல்லை குத்துறது, பல்லை குடையிறது இதுக்கெல்லாம் உரிய கிரகம் கேது. அப்போது அந்த பல்லை நாம் குத்திட்டு இருக்கும்போதோ அல்லது குடைஞ்சின்னு இருக்கும்போதோ அங்கே கேது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறார். கேது அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒரு கெடுதலை உண்டு பண்ணும், ஏதாவது ஒரு வகையில் வறுமையை உண்டு பண்ணும். இன்னொரு பக்கம் ஞானத்தை கொடுப்பாரு, ஆனால் கஷ்டத்தை கொடுத்து கண்ணீரை சிந்த வைத்து அதனால் வரக்கூடிய ஞானத்தை தரக்கூடியவர் கேது. எதுக்குங்க ரொம்ப கஷ்டம், எதுக்குங்க கண்ணீர்லாம் சிந்தணும், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு நினச்சா இனிமேல் பல்லை குடஞ்சின்னு இருக்காதீங்க, குத்தின்னு இருக்காதீங்க. பொதுவாக அழகான பல் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் தான். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பல் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா கரைபடிந்த பற்கள். சிலருடைய பற்கள்லாம் மஞ்சளாக இருக்கும், சிலருடைய பற்கள் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கரைபடிந்த கொஞ்சம் நிறம் மங்கிய கருப்பு நிற பற்கள்லாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அவர் சுபகிரக பார்வை இல்லாமல் பாவகிரக பார்வை சேர்க்கையெல்லாம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு அந்த பல் அந்த மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருந்து அவரை சனி பகவானோ செவ்வாயோ பார்த்தாருன்னா பற்கள் அவங்களுக்கு நீளமாக இருக்கும். அதாவது இயல்பாக இருக்கிறத விட அவங்களுக்கு நீளமாக இருக்கும். இதெல்லாம் தாங்க இந்த சாமுதிரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தவங்க பேசும்பொழுது பல் நமக்கு தெரிய வருது இல்லைங்களா, சிரிக்கும்போது தெரிய வருது. அப்போ இவங்களுக்கு பல் வரிசையை வைத்தே, பல்லினுடைய நிறம் வைத்தே, பல்லினுடைய அளவு வைத்தே அவங்க என்ன ராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி மனப்பான்மையில் கண்டுபிடிச்சிடலாம். அல்லது அவங்களுடைய 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதாங்க சாமுதிரியா லக்ஷணம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது பிறக்கும்பொழுது நமக்கு அமையக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் நம்முடைய பல்லு, சொல்லு, பல்லழகு அதெல்லாமே அமையுதுங்க. அதனால தாங்க கேது குத்துதல் குடைதலுக்குரிய கிரகமாக இருக்கிறதுனால தான் பல்லை குடைஞ்சின்னு இருக்காத, அது குடும்பத்துக்கு ஆகாது, அது நல்லதில்லை, அது வேறு மாதிரி வறுமையெல்லாம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜோதிட சாஸ்திர பிரகாரமும் பல்ல குடையும் போது கேதுவோட ஆதிக்கம் அதிகரிக்குது. அதனால் பாபகிரகத்தின் ஆதிக்கம் அதிகரிக்காமல் பாபகிரகத்தின் ஆதிக்கத்திலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இன்னையிலேருந்து பல் குடையிற பழக்கம் இருந்தால் அதை விட்டுட்டு பல்லை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம்னா செவ்வாயின் வலிமை நமக்கு கிடைக்கும். செவ்வாய்னாலே நமக்கு பூமி, சொத்து பத்துகள், சகோதர ஒற்றுமைகள் இதெல்லாம் உண்டாகுங்க. அதனால் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலமாக சுபகிரகங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளார நாம் வருவோம். நவகிரகங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.